வணக்கம் மக்களே. நம்ம கிராமத்துல நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம தெனாலிராமன் வெறும் பேச்சையே மூலதனமா வச்சு ஒரு பெரிய பேராசை பிடிச்ச வியாபாரிய எப்படி முறியடிச்சார் தெரியுமா? வாங்க, நானே உங்களுக்கு நேர்ல பார்த்த மாதிரி விவரிக்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஏன் பணத்தை எப்படா திருப்பி தருவ அப்படின்னு கோவமா கத்துற இந்த குரல் யாருடையத நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல இருக்கிற அந்த கரார் வட்டிக்கார சேட்டுதான். நம்ம ராமனுக்கும் அந்த ஈவி இரக்கமே இல்லாத வியாபாரிக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய சண்டையோட மையத்துல தான் நாம இப்போ நிக்கிறோம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் பின்னாடி போய் பாப்போம். அத்தியாயம் 1. விலையுயர்ந்த நோய். நம்ம ராமனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. வைத்தியத்துக்கு பெரிய அளவுல பணம் தேவைப்பட்டுச்சு. உயிருக்கு போராடுற நிலைமை. ஆனா கையில ஒரு காசு கூட இல்ல. வேற வழியே இல்லாம அந்நியாய வட்டி வாங்குற அந்த சேட்டுக்கிட்ட போய் நின்னார். அப்போ ராமன் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அதாவது, தங்கிட்ட இருக்கிற அந்த விலையுயர்ந்த அரேபிய குதிரைய உடம்பு சரியானதும் விற்று அந்த பணத்தை அப்படியே கடனுக்காக திருப்பித் தருவதா சொன்னாரு. குதிரை எப்படியும் நல்ல விலைக்கு போகும்னு தெரிஞ்ச அந்த சேட்டும் பணத்தை கொடுத்துட்டார். அத்தியாயம் 2. பணத்தை கேட்கும் சாட். மாசங்கள் பல ஓடிடுச்சு. ராமனும் முழுசா குணமடைஞ்சிட்டார். ஆனா பணமும் இன்னும் வரலையேன்னு அந்த சேட்டு பொறுமை இழந்து ராமனை தேடி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சத்தம் போட்டார். ராமன் ரொம்ப அமைதியா, சரி குதிரைய விற்று பணம் தர்றேன், என் கூடவே நீயும் வா அப்படின்னு சொல்லி சந்தைக்கு கூட்டிகிட்டு போனார். ஆனா கிளம்பும்போது அந்த பிரம்மாண்டமான அரேபிய குதிரையோட தன் வீட்ல இருந்த ஒரு சின்ன பூனையும் தூக்கிக்கிட்டார். இத பார்த்த அந்த சேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அத்தியாயம் 3. கிராமத்து சந்தை. இப்போ அந்த பரபரப்பான சந்திக்குள்ள என் கூடவே வந்து பாருங்க. எங்கும் ஏகப்பட்ட சத்தம். காய்கறி விக்கிறவங்க, ஆடு மாடுகள் கத்துற சத்தம், புழுதி பறக்கிற அந்த வீதியில நம்ம ஊர்க்காரனா நான் வாயடைச்சு போய் நின்னுட்டு இருந்தேன். ராமன் சந்தையோட நடுவுல ஒரு மேடை மேல ஏறி நின்னுக்கிட்டார். ஒரு பக்கம் பார்த்தா கம்பீரமான குதிரை, மறுபக்கம் ஒரு சாதாரண பூனைக்குட்டி. இந்த விசித்திரத்தை பார்க்கவே ஊர்ல இருந்த பாதி ஜனம் அங்கே முண்டி அடிச்சுக்கிட்டு கூடிடுச்சு. ராமன் என்னதான் பண்ண போறாருன்னு எல்லார் கண்ணிலையும் ஒரே ஆர்வம். அத்தியாயம் 4. விசித்திரமான பேரம். கூட்டத்துல திடீர்னு ஒரு அமைதி. அங்கிருந்த ஒரு பெரிய பணக்காரர் முன்னாடி வந்து அந்த அரேபிய குதிரைய ரொம்ப ஆசையா பார்த்துட்டு, உன் குதிரை என்ன விலை அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமன் சத்தமா, இந்த குதிரையோட விலை வெறும் 1 பவுண்ட் தான், ஆனா இந்த பூனையோட விலை 500 பவுண்ட்கள் அப்படின்னு சொன்னார். இத கேட்டு எல்லாருக்கும் பெரிய ஷாக். அவ்ளோ பெரிய குதிரைக்கு வெறும் 1 பவுனா? தெருவுல சுத்துற பூனைக்கு 500 பவுண்ட்களான்னு நம்ம சேட்டு உட்பட மொத்த கூட்டமும் குழம்பி போயிட்டாங்க. ஆனா இங்கதான் விஷயமே இருக்கு. ராமன் ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டார். இந்த பூனையும் சேர்த்து வாங்கினால்தான் இந்த குதிரைய கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டார். ராமன் போட்ட பிளான் இப்போ உங்களுக்கு புரியுதா? குதிரை வேணும்னா பூனைக்கான அந்த 500 பவுண்டுகளையும் சேர்த்து கொடுத்தே ஆகணும். அவரோட இந்த தந்திரத்தை நினைச்சு நான் நிஜமாவே வியந்து போயிட்டேன். அந்த பணக்காரருக்கு இந்த வியாபாரம் ரொம்ப வினோதமா இருந்தாலும் எப்படியாவது அந்த குதிரைய வாங்கியே தீரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தார். அதனால வேற வழியே இல்லாம இந்த விசித்திரமான டீலுக்கு ஓகே சொல்லிட்டார். குதிரையையும் பூனையையும் மொத்தமா சேர்த்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிட்டார். அத்தியாயம் 5. அதிர்ச்சியூட்டும் பணம். அப்பாடா, வியாபாரம் முடிஞ்சது. இப்போ ராமன் மெதுவா திரும்பி தன் கூடவே வந்திருந்த அந்த பேராசை பிடிச்ச வட்டிக்காரரை பார்த்தார். கடனை அடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த பணக்காரர் ராமன் கிட்ட கொடுத்த மொத்த பணம் எவ்வளவு தெரியுமா? கரெக்டா 501 பவுண்டுகள். அந்த பெரிய பணப்பைய பார்த்ததும் நமக்கு 500 பவுண்ட் கிடைக்க போகுதுன்ற மற்றற்ற மகிழ்ச்சியில நம்ம சேட்டு தன் கைகளை நீட்டினார். ஆனா ராமன் அந்த பையிலிருந்து ரொம்ப சரியா ஒரே 1 பவுனை மட்டும் எடுத்து சேட்டோட கையில கொடுத்தார். ஆமாங்க, வெறும் ஒன்னே ஒண்ணுதான். நான் குதிரைய விற்றுதான் உனக்கு பணம் தரதா சொன்னேன். அதன்படியே இந்த குதிரைய 1 பவுனுக்கு விற்று அதை உனக்கே கொடுத்துக்கேன் அப்படின்னு ரொம்ப இயல்பா எந்த பதற்றமும் இல்லாம சொன்னார். அந்த சேட்டோட முகத்தை நீங்க அப்ப பாத்திருக்கணுமே. அதிர்ச்சி, ஏமாற்றம், கோபம்னு எல்லாம் சேர்ந்து கொந்தளிச்சுது. குதிரை அதிக விலைக்கு போகும்னு நினைச்சுதானே நான் உனக்கு பணமே கொடுத்தேன், இனி இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த 1 பவுனை வாங்க மறுத்துட்டாரு. தான் சட்டப்பூர்வமா தோற்கடிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கறத அவரால் கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியல. அத்தியாயம் 6. மன்னரின் தீர்த்து. அந்த சேட்டு சும்மா விடல. எனக்கு என்னோட 500 பவுண்ட்களும் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு இந்த வழக்க நேரா மாமன்னர் கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கே கொண்டு போயிட்டார். மன்னரும் 2 பக்கத்து நியாயத்தையும் பொறுமையா விசாரிச்சார். கடைசியில என்னாச்சு தெரியுமா? தெனாலிராமன் செஞ்சது முற்றிலும் சரிதான். அவன் கொடுத்த ஒப்பந்தத்தோட வார்த்தைகளை அவன் மீறல அப்படின்னு ரொம்ப தெளிவா தீர்ப்பளிச்சிட்டார். இது நம்ம கிராமத்துக்கே கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி.
அநியாய வட்டி வாங்கின அந்த சேட்டுக்கு கொடுக்கப்பட்ட சரியான சவுக்கடி இது. இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராசை எப்படி ஒரு மனுஷனோட கண்ணை மறைக்குது அப்படிங்கிறது தான். சேற்று அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டார், ஆனா ராமன் சொன்ன வார்த்தைகள்ல இருந்த அந்த சின்ன ஓட்டைய கவனிக்க தவறிட்டார். தெனாலிராமன் மாதிரி அறிவாளிய ஒருபோதும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. குதிரையையும் பூனையையும் சேர்த்து விக்க ராமன் போட்ட அந்த மாஸ்டர் பிளான நீங்களும் பாத்தீங்க. ஒருவேளை நீங்க அந்த பேராசை பிடிச்ச சேட்டா இருந்திருந்தா ராமனோட இந்த தந்திரத்தை முறியடிக்க என்ன செஞ்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.